நான் இன்றைக்கி அவளை பார்த்தது உண்மை தான், அவள்கிட்ட பேசினது உண்மை தான், இந்த ஃபோட்டோவில் இருக்க சம்பவம் நடந்தது உண்மை தான். ஆனால் நீ ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கிய, அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை. அங்கே நடந்தது வேற, நீ நினச்சிக்கிட்டு இருக்கிறது வேற. சம்மந்தமே இல்லாமல் நீ தப்பாக நினச்சிக்கிட்டு எதோ பேசிகிட்டு இருக்க. குரு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா இல்லையான்னு அப்புறம் டிசைட் பண்ணுவோம். எப்படி இருக்க குரு? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இல்லை குரு. என்ன சொல்கிற? அன்னைக்கு பார்க்கில் உனக்காக ஒரு பொண்ணு பேசினாங்க தெரியுமா? அவங்க பேசினதெல்லாம் பார்க்கும்போது எப்படியும் அவங்களும் உன்னை விட்டு போயிடுவாங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நான் வேணான்னு என்னை தூக்கி போட்டு போனேன்ல, இப்போ புரியுதா என்னோட அருமை? தெரியல நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேனா இல்லை நீ என்னை மிஸ் பண்ணியான்னு. ஆனால் இப்போ எனக்குள்ளே இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், அவளை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. அவ்வளோதான், நான் கிளம்புறேன். குரு, சாரி குரு. காவியா, உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன், யாராவது ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அதை அப்படி நம்பாத காவியா. அது கரெக்டாக இருக்குமா இல்லை தப்பாக இருக்குமா, ஒருவேளை இப்படி இருக்கலாமா இல்லையான்னு ஏதாவது கொஞ்சமாவது யோசி. ஏய், இல்லை எனக்கு புரியல. இங்கே பாரு, நான் உன்னை வேணான்னு சொல்லுவேன். அதுக்காக நீ உன் இஷ்டத்துக்கு போயிடக்கூடாது. வந்து என்னை கன்வின்ஸ் பண்ணணும். பொண்ணுங்கெல்லாம் வேண்டான்னா வேணும்னு அர்த்தம். ஓ, இப்போ நான் உனக்கு வேணுமா வேணாமா? அப்போ வேண்டாம், இப்போ வேணும். எனக்கு வேணும் தான் அதெல்லாம். இல்லை, நான் வேணும்னு சொன்னது எனக்கு வேணும்னு சொன்னேன். டேய், உன் ஆளு வரா. ரொம்ப அழகாக இருக்க நீயும். ஃபஸ்ட்டு மாலை மாற்றிக்கலாம். மாலை கொடுங்க. குரு, ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் மாற்றிக்கலாமா? ஏன், என்னாச்சு? கிஷோர் வரணும். நடக்காத கல்யாணத்துக்கு அவசரத்தை பற்றியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? குரு, ஒரு 5 மினிட். ஒரு இம்பார்ட்டண்டான பர்சன் வர வேண்டியது இருக்கு. வந்ததும் ஆரம்பிச்சிடலாம். இம்பார்ட்டன்ட் பர்சனா? யாரு? தெரியல. யாருடா?